கிராமத்து சந்தையில் ஒருவர் கணக்கு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ ஏழ்மையான ஒருத்தர் அவர்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு அவசரமாக காசு தேவைப்படுது, நீங்கள் எந்த வேலை விட்டாலும் நான் செய்கிறேன், அதுக்கான காசை மட்டும் கொடுத்துறீங்களா அப்படின்னு ரொம்ப பாவமாக கேட்குறாரு. அந்த கடைக்காரர் யோசிக்கிறத பார்த்துட்டு அவரும், ஐயா நீங்கள் எந்த வேலை விட்டாலும் நான் செய்கிறேன் ஐயா, கொஞ்சம் அவசரம் ஐயா அப்படின்னு கெஞ்சுறாரு. அந்த கடைக்காரரும் அவர்கிட்ட அந்த லாரியில் இருக்கிற மூட்டைகளெல்லாம் இப்படி கீழே இறக்கி வைக்க சொல்கிறாரு. அவரும் அந்த லாரியில் இருக்கிற எல்லா மூட்டைகளையும் ஒன்று ஒன்றா சுமந்து கொண்டு எடுத்துகிட்டு போய் கீழே அடுக்கி வைக்கிறாரு. எப்படியோ அவர் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு ஒரே ஆளாக அந்த லாரியில் இருக்கிற எல்லா மூட்டைகளையும் கீழே இறக்கி வச்சிடுறாரு. அவரும் அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அந்த கடைக்காரரும் அவர் கையில் வெறும் 300 ரூபாயை கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு அவரும், என்னங்கய்யா இது, லாரியில் மொத்தம் நான் 300 மூட்டை இறக்கியிருக்கேன், மூட்டைக்கு 2 ரூபான்னு போட்டால் கூட மொத்தம் 600 ரூபாய் வருது, நீங்கள் என்னடானா வெறும் 300 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கையா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட அந்த கடைக்காரரும் ரொம்ப கோபமாக, யோ போனால் போட்டும் வந்து பாவமாக நிற்கிறியேன்னு வேலை கொடுத்தா நீ என்ன நியாயத்தை பற்றிலாம் பேசுகிற, ஒழுங்காக அந்த காசை வாங்கின்னு ஓடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் அந்த காசை வாங்கிக்கிட்டு சோகமாக நடந்து போகிறாரு. அப்போ அந்த கடையில் வேலை செய்கிறவன் அந்த கடைக்காரர்கிட்ட கேட்குறான், பரவாயில்லையே ஐயா, 1500 ரூபாயில் முடிக்க வேண்டிய வேலையை வெறும் 300 ரூபாயில் முடிச்சிட்டிங்க, நீங்கள் பெரிய புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அந்த கடைக்காரரும், இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் வரவங்களை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. நண்பா, தயவு செய்து சொல்கிறேன், இந்த மாதிரி தப்பு மட்டும் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஒருத்தவங்களோட உழைப்பை ஏமாற்றி அதில் நீங்கள் லாபம் பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு மனுஷ ஜென்மமே இல்லைன்றத மறந்துடாதீங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.